நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். புத்தாண்டு 2024 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் தொடங்குது. குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க, விருச்சிக லக்கணத்திலையும் ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசிலையும் வர்றதுனால, மிருகசீர நட்சத்திரத்திலையும் உதயமாகிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, டெக்னாலஜி துறைகள் முன்னேறப் போகுது அப்படிங்கிறதும், பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் வருது அப்படிங்கிறதும், தங்கத்தின் விலையேற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும், அதே போல் பயங்கரவாதங்கள், அது மட்டும் பார்த்திங்கனாக்க போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கண்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த வருடத்தோட தொடக்கத்தில் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கு. அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற போகுது. அது மட்டும் இல்லாமல் அதன் சார்ந்து பார்த்தீங்கன்னாக்க சாஃப்ட்வேர் துறைகள், கணினி துறைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கிரக நிலையை அடிப்படையை வைத்து இந்த குரோதி வருடத்திற்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தாண்டு சிறப்பு பலனாக உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். கும்பராசினியர்களுக்கு குரோதி வருடத்தோட சிறப்பு பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அதிபதி பார்த்திங்கன்னா ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கார். கூட பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது. 2ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ராகு, சூரியன், உச்ச சுக்கிரன், புதன் இந்த அமைப்பு. அடுத்து 3ஆம் இடத்துல குரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடத்துல சந்திரன். 6ஆம் இடத்துல அதிபதி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 5ல் இருக்கார். அடுத்து 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று 3ல் இருக்கிறது. 8ல் கேது, அஷ்டம கேது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட கும்பராசிக்கு தொடங்குது. கும்பராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா, ராசியிலே இருக்கிற சனி செவ்வாய் சண்டை சச்சரவுகளை உருவாக்குவார். தேவையில்லாத வம்பு வழக்கு, அவமானம், அண்ணன் தம்பி பிரச்சனை, மன உளைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள், தேவையில்லாமல் வண்டியில் போகிறது, சறுக்கி இப்படிப்பட்ட விஷயங்களை உடல் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் சனி செவ்வாய் சேர்க்கையோட கும்பராசியில் இருக்கிறதுனால இந்த நிகழ்வுகள் நடக்கும். அடுத்து 3ஆம் இடத்துல இருக்க ராகு, சுக்கிரன், புதனால் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பொருளாதாரம் அதிகமாக இருக்கும். பணம் கண்ணா பின்னான்னு கண்ட பக்கம் இருந்து நிறைய பணம் வரும். கட்டுக்கட்டாக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எது எப்போவும் பார்த்து வச்ச வேலைக்கெல்லாம் இப்போ வருமானம் வரும். எதிர்பார்க்காத வருமான வாய்ப்புகள் வரும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ராகு 2ல் இருந்து சுக்கிரன் இருக்கிறது ப்ளஸ் புதன் இருக்கிறதுனால நல்ல வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்காத கூட கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பூர்வீக சொத்து, நிலம், இது சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் தீர்வாகும். கல்யாணம், திருமணம் கைகூடும். நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். அஷ்டமத்தில் இருக்க கேதுவால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வண்டி வாகனத்தில் போகிறது கவனமாக போகணும். அப்படி கவனமாக போகலை அப்படின்னா விபத்துக்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே போல் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படும். ஆமாம், உணவில் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் இருக்குது. ஆண் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆமாம், ஆண் குழந்தை பாக்கியம். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்க, ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு டீலை முடிப்பாங்க. பெரும் பணம் கைக்கு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் எக்கச்சக்கமாக உண்டு. அதே போல் கால் முட்டி வலி ஏற்படும். வேலை தேடிக்கிட்டு இருந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசு சார்ந்து முயற்சி செய்கிறவங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அரசு வருமானம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆமாம், கும்பராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா,
ஏழரை சனி காலமாக இருந்தாலும் பொருளாதாரம் ரீதியாக அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அவங்க உடல் நிலையில் மட்டும்தான் அக்கறை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடல் மற்றும் உறவுகளில் கவனம் தேவை. உறவு நிலைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா உறவுகளில் கவனம் தேவை. அதே போல் உடலில் தேவையில்லாத நோய்கள் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் புகையில் விழுகிறது, அடுத்து பித்தம் தலைக்கேறுறது, சூட்டால் உடலில் உபாதைகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடல் உணர்த்தத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பொருள் வளத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களோட செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் திருநள்ளாறு போய்த்து வரணும். அப்படி திருநள்ளாறு போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க விநாயகரை வாரம் கம்பல்சரி வழிபடணும். அப்போ தான் உங்களுக்கு சனி பகவானோட ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். கேது பகவானோட ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்து உங்களோட ராசியிலேயே அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தொழில் அமையும், முயற்சிகள் கைகூடும், பழைய தொழிலை விட்டுட்டு புது தொழில் ஆரம்பிக்கிற புது வாய்ப்புகள் வந்து சேரும், தொழில் முதலீடுகள் கேட்ட இடத்துல கிடைக்கும். அந்த காலகட்டம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் திடீர் பணவரவு, திடீர் நண்பர்கள் கூட்டமாக பஞ்சாயத்து பேசுகிறது மூலமாக லாபம், ஆமாம் கமிஷன் மூலமாக லாபம், தரகு லாபம், வட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம், ஆமாம் அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த நல்ல பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஆமாம் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது. தங்கம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பொன் சேர்க்கணுங்கிற ஒரு அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்துமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களை பொறுத்த வகையில் இந்த வருடத்துக்கான பொது பலனாக நம்ம கும்பராசிக்கு பார்த்துருக்கோம். உங்களோட ராசி, நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்கணம், நட்சத்திர பாதம் எப்படி இருக்குது, அந்த பாதத்துக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும், என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களோட முயற்சிகளை எடுங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், எது சாதகமாக இருக்குது எது பாதகமாக இருக்குங்கிறத உங்களோட ஜாதகத்தை கீழே டிஸ்பிளேல தெரியல நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் முயற்சி எடுக்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரம் பிரியம், வெளிநாடு யோகம், திடீர் யோகம், அதிர்ஷ்டம் போன்ற அனைத்து தகவல்களையும் நீங்கள் பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இப்போ கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க ஓவராலாக பொருளாதாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. புத்தாண்டு வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே.